உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது "லெ வெர்ப் ப்ரோனோமினோ" அதாவது தற்சுட்டு வினைச்சொற்கள். நீங்க யாராவது என் சேனலுக்கு புதியவரா இருந்தா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற டாபிக்கு பிரெஞ்சு இலக்கணம். அதுல வினை சொற்கள் அதாவது வெர்பு. பொதுவாக பிரெஞ்சு கிராமர்ல வினைச்சொற்கள் தான் ஒரு வாக்கியத்துல மிகவும் இன்றியமையாத ஒன்று. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதுல நாம "லெ வெர்ப் ப்ரோனோமினோ" அதாவது தற்சுட்டு வினைச்சொற்கள், வினை சொற்கள் இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நாம வெர்ப் அதாவது வினைச்சொல் என்பது என்னன்றத இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நாம போட்டிருக்கோம். தெரியாதவங்க போய் பார்த்துக்குங்க. இப்ப நாம வினைச்சொல்ன்றது ஒரு செயலை குறிக்கிற ஒரு செயலை தான் நாம வினைச்சொல் சொல்றோம். இதுல தற்சுட்டு வினைச்சொற்கள் அப்படின்னா என்ன வித்தியாசம்னா, ஒரு செயல் தன்னைத்தானே நடக்குது அப்படின்னா அதை நாம தற்சுட்டு வினைச்சொற்கள் அப்படின்றத நம்ம சொல்றோம். இப்ப நாம தற்சுட்டு வினைச்சொற்களை பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க. ஒரு தற்சுட்டு வினைச்சொற்கள் அதாவது வெர்பு புரோனாமினோ என்பது ஒரு வினைச்சொல், ஒரு வெர்பு வார்த்தையாகும். இந்த வார்த்தை என்பது ஒரு வெர்பு தான். வெர்புக்குள்ள ஒரு ஒரு தனி டிவிஷனை தான் நாம "லெ வெர்ப் ப்ரோனோமினோ" அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வகை வினை சொற்கள் "சு" "சு" என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும். இதிலிருந்து நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு வெர்பு "சு" என்ற எழுத்துல ஆரம்பிச்சதுன்னா, அதை நாம தற்சுட்டு வினை சொற்கள் அப்படின்னு தான் நம்ம அதை அழைக்கணும். நாம ஏற்கனவே சொன்னது போல ஒரு செயல், இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, தனக்குத்தானே, அவனுக்கு அவனே, அவளுக்கு அவளே என்று நாம பயன்படுத்தும் இடங்களெல்லாம் தற்சுட்டு வினை சொற்களை தான் நாம பயன்படுத்த வேண்டும். பொதுவாக ஒரு வினைச்சொல்லுக்கு பிரசன்ட் அதாவது நிகழ்காலம், பசே அதாவது இறந்த காலம், ஃபியூச்சர் அதாவது எதிர்காலத்துல நாம கான்ஜுகேஷன் நாம அமைச்சு தான் ஒரு வாக்கியத்தை நாம அமைக்க முடியும். அதே போல "லெ வெர்ப் ப்ரோனோமினோ" என்ற வெர்புக்கும் நாம இந்த 3 காலங்கள் அதாவது எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம் போன்ற காலங்களுக்கும் நாம கான்ஜுகேஷன் அமைக்கணும். இதிலிருந்து நாம இந்த 2 வெர்புக்கும் உள்ள கான்ஜுகேஷனுடைய வித்தியாசம் என்னன்னா, இதுல பிரதிபலிப்பு பிரதிபெயர் அல்லது இடப்பெயர் "ப்ரோனோம் ரெஃப்ளெக்ஸி" என்ற வார்த்தைய நாம கான்ஜுகேஷன்ல சேர்க்கணும். இப்ப நாம அந்த பிரதிபலிப்பு பெயர்ச்சொல் அல்லது இடப்பெயருடைய அதாவது ப்ரோனோம் ரெஃப்ளெக்ஸியோடைய வார்த்தை அந்த வேர்ட்ஸ் என்னன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். தற்சுட்டு வினை சொற்களின் அதாவது வெர்பு ப்ரோனோமினோ கான்ஜுகேஷனுக்கு பிரதிபலிப்பு பிரதிபெயர் அதாவது ப்ரோனோம் ரெஃப்ளெக்ஸி மற்றும் வினை வடிவம் வெர்பு இரண்டிலும் கவனம் செலுத்த வேண்டும். இவை இரண்டையும் ஒன்று சேர்த்து தான் நாம் தற்சுட்டு வினை சொற்கள் அதாவது வெர்பு ப்ரோனோமினல் கான்ஜுகேஷன் அமைக்க முடியும். இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, நார்மலா இண்டிகேட்டிவ்ல சொல்லக்கூடிய பிரசன்ட் அதாவது நிகழ்காலத்துடைய கான்ஜுகேஷனை தான் அப்படி அமைக்க போறோம். இதுல 2 வார்த்தைக்கும் நடுவில்
இந்த ப்ரோனோ ரிஃப்ளெக்ஸி என்ற வார்த்தையை இதில் சேர்த்து நாம் கான்ஜுகேஷன் அமைக்க வேண்டும். அவ்வளவுதான் இதோடைய வித்தியாசம். அப்படி நாம் இந்த ப்ரோனோ ரிஃப்ளெக்ஸியை சேர்க்கறதுனால ஒரு வாக்கியத்தில் நமக்கு நாமளே என்ற அர்த்தம் வர்ற மாதிரி வாக்கியம் அமையும். அதுதான் இதில் உள்ள ஒரு ஸ்பெஷலான விஷயம். இப்போ நாம் பிரதிபலிப்பு பிரதி பெயர் அதாவது ப்ரோனோம் ரிஃப்ளெக்ஸி வார்த்தைகள் என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ம, து, சு, நு, உ, சு என்ற வார்த்தைகள் தான் ப்ரோனோம் ரிஃப்ளெக்ஸி. இப்போ நாம் ஒரு வாக்கியத்தில் அதாவது ஒரு கான்ஜுகேஷனில் எந்த இடத்துல இதை நாம் அமைக்கணுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நாம் வாக்கிய அமைப்பு முறை அதாவது கான்ஜுகேஷனில் எப்படி இந்த வெர்பு ப்ரோனோமினுடைய அமைப்பு முறை இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பிரசம், அதில் சுஜே, அதற்கு அடுத்தபடியாக ப்ரோனோ ரிஃப்ளெக்ஸி, அதற்கு அடுத்தபடியாக கான்ஜுகேஷன் பிரசம். இதில் சுஜே அப்படின்றது எழுவாய், ப்ரோனோ ரிஃப்ளெக்ஸி அப்படின்றது பிரதிபலிப்பு பிரதி பெயர் அல்லது இடப்பெயர், கான்ஜுகேஷன் பிரசம் அப்படின்றது நிகழ்கால இணைவுகள். இதை வச்சு தான் நாம் ஒரு வெர்பு ப்ரோனோமினுடைய கான்ஜுகேஷனை அமைக்க முடியும். இதற்கு அடுத்தபடியாக பசே கம்போசே, சுஜே, ப்ரோனோ ரிஃப்ளெக்ஸி, கான்ஜுகேஷன் பசே கம்போசே அபெக் ஏத்ரு. இதில் நாம் ஒன்று தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கான்ஜுகேஷன் பசே கம்போசே அபெக் அவ்வாறு பயன்படுத்தக்கூடாது. பசே கம்போசேல அதற்கு பதிலாக ஏத்துரு தான் இதில் நம்ம பயன்படுத்தணும். கடைசியாக ஃபியூச்சர் சாம்பிள், சுஜே, ப்ரோனோ ரிஃப்ளெக்ஸி, கான்ஜுகேஷன் ஃபியூச்சர் சாம்பிள். இந்த 3 தான் நாம் அதிகளவாக ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்துறதுனால இதை நாம் சொல்லியிருக்கோம். இப்போ நாம் ஒரு கான்ஜுகேஷன் ஒரு வெர்புக்கு எப்படி வருதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நாம் ஒரு வெர்பு அதாவது சு ப்ரோம்னே என்ற வார்த்தையை எடுத்து அதற்கான பிரசம் பசே கம்போசே ஃபியூச்சருக்கான கான்ஜுகேஷனை எப்படி அமைக்கலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். பிரசம், je me promène, tu te promènes, il se promène, elle se promène, nous nous promenons, vous vous promenez, il se promène, elle se promène. Passé composé. Je me suis promené, tu t'es promené, il s'est promené, elle s'est promené, nous nous sommes promenés, vous vous êtes promenés, ils se sont promenés, elles se sont promenées. இதில் je me suis promenéன்றதில் மேன்றது ப்ரோனோ ரிஃப்ளெக்ஸி, je suis promené என்ற வார்த்தை நாம் பசே கம்போசே அவைக் ஏத்திற்கு பயன்படுத்தக்கூடியது அப்படின்றத நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஃபியூச்சர் சாம்பிள், je me promènerai, tu te promèneras, il se promènera, elle se promènera, nous nous promènerons, vous vous promènerez, ils se promèneront, elles se promèneront. இந்த கான்ஜுகேஷனில் இதே மாதிரியான வாக்கிய முறையை அமைச்சு தான் நாம் ஒரு வாக்கியத்தை உருவாக்க முடியும்.
இப்போ நாம அதற்கான தமிழ் அர்த்தத்தை என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நிகழ்காலம் நான் நடக்கிறேன். இது பொதுவா நார்மலா சொல்ற வினைச்சொல்லையும் நான் நடக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இது அப்படி சொல்லக்கூடாது. நான் எனக்கு நானே நடக்கிறேன் அப்படின்றது இதனுடைய அர்த்தம். நீ நடக்கிறாய், அவர் நடக்கிறார், அவள் நடக்கிறாள், நாங்கள் நடக்கிறோம், நீங்கள் நடக்கிறீர்கள், அவர்கள் நடக்கிறார்கள், அவர்கள் நடக்கிறார்கள். இது எல்லாமே அவங்க அவங்களுக்குள்ள செய்யற தனிப்பட்ட செயலை குறிக்கிறதாவும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் ஒரு நாயை அழைச்சிட்டு நடந்து போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வகையான வினைச்சொற்களை நாம பயன்படுத்தக்கூடாது. நாம சும்மா நாமளே நடந்து போறோம் அப்படின்னு சொல்லும்போது தான், இந்த வினைச்சொற்களை நாம பயன்படுத்தணுன்றத நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறந்த காலம் நான் நடந்தேன், நீ நடந்தாய், அவர் நடந்தார், அவள் நடந்தாள், நாங்கள் நடந்தோம், நீங்கள் நடந்தீர்கள், அவர்கள் நடந்தார்கள், அவர்கள் நடந்தார்கள். நான் நடப்பேன், நீ நடப்பாய், அவர் நடப்பார், அவள் நடப்பார், நாங்கள் நடப்போம், நீங்கள் நடப்பீர்கள், அவர்கள் நடப்பார்கள், அவர்கள் நடப்பார்கள். இப்போ நாம அதனுடைய வகைகள் என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது வெர்பு ப்ரோனோமினுடைய வகைகளை 3 வகையாக பிரிக்கலாம். அதில் முதலாவது வெர்பு ரிஃப்ளெக்ஷி, இரண்டாவது வெர்பு ரெசிப்ரோக், மூன்றாவது வெர்பு ப்ரோனோமினோ இடியோமேட்டிக். இப்போ உதாரணத்துக்கு நாம இப்போ ஒரு கான்ஜுகேஷன் சே ப்ரோமினே என்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம். இந்த சே ப்ரோமினேன்றது இந்த 3 வகையில் ஏதோ ஒரு வகையில் தான் இது வரப்போகுது. இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த சேவில் ஆரம்பிக்கிற வார்த்தை இந்த 3 வகையில் ஏதாவது ஒரு வகையில் தான் அது சேர்ந்ததாக இருக்கும். உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது லாம்பர்ஃபே, அதாவது முற்றிலும் முடியாத இறந்த காலம். நீங்க யாராவது என் சேனலுக்கு புதியவரா இருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டென்ஸ் லாம்பர்ஃபே. இந்த டென்ஸு இறந்த காலத்தில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். பெரும்பாலும் நாம் அதிகமாக பசை கம்போஸை தான் பயன்படுத்துவோம். அது உண்மைதான். அதுக்கு அடுத்தபடியாக நாம் அதிகமாக பயன்படுத்துறது லாம்பர்ஃபே. இதை டெல்ஃபு தேசிஎஃப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதாவது பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த டென்ஸு தெரிஞ்சு வச்சே ஆயிருக்கணும். இந்த வீடியோவில் நாம் லாம்பர்ஃபே அப்படின்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும், அதனுடைய கான்ஜுகேஷன் எப்படி இருக்குது, அதனுடைய வாக்கிய அமைப்பு முறை என்ன, அதற்கான உதாரணத்தை நாம் இப்போ பார்க்கலாம். லாம்பர்ஃபே அதாவது முற்றிலும் முடியாத இறந்த காலம் அப்படின்னா என்னன்னா, இந்த டென்ஸு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும்னு சொல்ல முடியாது. லாம்பர்ஃபே என்பது ஒரு இறந்த காலம் ஆகும். இறந்த காலத்தில் சற்று நேரம் நீடித்த செயலை இது குறிக்கும். கடந்த கால செயல்களை சொல்வதற்கும். அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு நாள், அதாவது நேத்தியிலிருந்து உள்ள நாம் என்னென்ன செஞ்சோம் அப்படின்றது சொல்கிறது தான் கடந்த கால செயல்கள் அப்படின்றத இது குறிக்குது.
கடந்த காலங்களில் நடந்து கொண்டிருந்த அல்லது மீண்டும் மீண்டும் செய்யப்பட்ட செயல்களை கூறுவதற்கும். இந்த வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல நடந்துகிட்டு இருந்த ஒரு செயலை, அதாவது இறந்த காலத்துல கண்டினியூஸா நடந்துகிட்டு இருந்த ஒரு செயலை குறிக்கிறதுக்காகவும், மீண்டும் மீண்டும் ஒரு செயலை நம்ம கண்டினியூஸா பாஸ்ட் டென்ஸ்ல செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த செயலை குறிப்பதற்காகவும் இதெல்லாம் பெர்ஃபெக்டாக பயன்படுத்துகிறோம். இறந்த காலத்தில் உள்ள பழக்க வழக்கங்களை கூறுவதற்கும் கதைகளை சொல்வதற்கும் இந்த வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், அதாவது இதற்கு முன்னாடி நாம் ஒரு மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம அதை நிப்பாட்டிட்டோம்னு வச்சுங்களேன். அப்படி உள்ள கண்டிஷனில் நாம் பழசை சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ லாம்பர்ஃபேவை பயன்படுத்துகிறோம். ஓரளவுக்கு முடிந்தும் முடியாமலும் உள்ள செயலை சொல்வதற்கும் நேரத்தை குறிப்பதற்கும் பிரெஞ்சு மொழியில் பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலத்தை நிறைய வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. நமக்கு அதிகபட்சமாக தெரிஞ்சது பசே கம்போஸே, லாம்பர்ஃபே இல்லை பசே ரேசம் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். இது இல்லாமல் பல வகையான ஃப்ரெஞ்சில் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. அதனால தான் இதில் இந்த லாம்பர்ஃபேவை முற்றிலும் முடியாத இறந்த காலம்ன்றதை நம்ம சொல்லுறோம். ஏன்னா இதில் ஒரு பர்ஃபெக்ட் ஒரு வாக்கியத்தில் ஒரு செயலை இது குறிக்காது. மேலும் முந்தைய நேரத்தை குறிப்பதற்காக, அதாவது நேரத்தை பாஸ்ட் டென்ஸில் குறிக்கணும்னா நாம் லாம்பர்ஃபேவில் பயன்படுத்துகிறோம். இப்போ முடிந்த செயலை சொல்வதற்கும் இறந்த கால நிபந்தனையை கூறுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. சில நேரங்களில் பசே ரசம் பயன்படுத்த வேண்டிய இடத்துல இந்த லாம்பர்ஃபேவை நாம் பயன்படுத்துகிறோம். கண்டிஷன், அதாவது நிபந்தனை, இப்படி இருந்திருந்தா, இப்படி செஞ்சிருந்தா அப்படின்ற சொல்லக்கூடிய இடத்துல நாம் இந்த லாம்பர்ஃபேவை பயன்படுத்துகிறோம். இதிலிருந்து லாம்பர்ஃபேனா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இதனுடைய கான்ஜுகேஷன் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். imperfect conjugation பிரீமியர் பர்சன் ப்ளூரியல், அதாவது நூவினுடைய பிரசன்ட் கான்ஜுகேஷனில் முடிவில் வரும் ஓஎன்எஸ்ஐ நீக்கி அந்த வார்த்தையின் முடிவில் ஆஇஎஸ், ஆஇஎஸ், ஆஇத்தே, இஓஎன்எஸ், இஇசத், ஆஇஎன்தேவில் சேர்த்து imperfect conjugation உருவாக்க வேண்டும். இது என்னன்னா, நிகழ்காலம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸோடைய கான்ஜுகேஷனில் உள்ள நூவில் உள்ள வார்த்தையில் ஓஎன்எஸ் என்ற வார்த்தையை நீக்கிட்டு அந்த வார்த்தையோட சேர்த்து இந்த ஒரு செட்டப் வார்த்தையை சேர்த்தா நமக்கு imperfect conjugation வந்துடும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். இப்போ நாம் 3 குரூப்பான பிரீமியர், தேசியம், துராசியம் குரூப்பிலிருந்து எடுத்துக்காட்டுக்காக ஒரு குரூப்பிலிருந்து ஒன்று நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு மட்டும் இல்லை, ஏத்திருக்கும் அவ்வாறுக்கும் imperfect conjugation எப்படி வருதுன்றதையும் நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ நாம் பிரீமியர் குரூப்பில் உள்ள ஒரு எடுத்துக்காட்டான சாந்தேவுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பிரசன் நூவுக்கு சாந்தோம் அப்படின்னு வரும். இதில் உள்ள ஓஎன்எஸ்ஸை எடுத்துட்டு imperfect conjugation நாம் இப்போ அமைக்க போகிறோம். Je chantais, tu chantais, il chantait, elle chantait, nous chantions, vous chantiez, il chantait, elle chantait. அதே போல் தேசியம் குரூப் சுவாசியிருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். Je choisissais, tu choisissais, il choisissait, elle choisissait, nous choisissions,
Vous choisissiez, il choisissait, elle choisissait. Troisième groupe அளவுக்கு இப்போது நாம் பார்க்கலாம். J'allais, tu allais, il allait, elle allait, nous allions, vous alliez, ils allaient, elles allaient. ஏத்திற்கு imperfect conjugation எப்படி வருதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். J'étais, tu étais, il était, elle était, nous étions, vous étiez, ils étaient, elles étaient. அவ்வாறுக்கு imperfect conjugation எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். J'avais, tu avais, il avait, elle avait, nous avions, vous aviez, ils avaient, elles avaient. இதிலிருந்து imperfect conjugation-ஐ 3 குரூப்புக்கும் எப்படி அமைக்கலான்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதற்கு அடுத்தபடியாக வாக்கிய அமைப்பு முறையும் அதற்கான எடுத்துக்காட்டுகளும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நாம் அதனுடைய வாக்கிய அமைப்பு முறையை பார்க்கலாம். conditionnel sujet plus imperfect plus objet. இது தமிழில் எழுவாய் அதாவது நிபந்தனை ப்ளீஸ் முற்றிலும் முடியாத இறந்த காலம் ப்ளீஸ் செயல்படுபொருள். இப்போ நாம் இதுக்கு ஒரு சில உதாரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவதாக il était étudiant, அவன் மாணவனாக இருந்தான். இரண்டாவது avant nous n'avions pas de télévision, இதற்கு முன்பு எங்களிடம் தொலைக்காட்சி இல்லை. மூன்றாவது hier à midi Christophe déjeunait, நேற்று நண்பகலில் கிறிஸ்தோப் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார். நான்காவது je faisais mes devoirs, நான் எனது வீட்டு பாடம் செய்து கொண்டிருந்தேன். ஐந்தாவது nous regardions les films tout le week-end, ஒவ்வொரு வார இறுதியில் நாங்கள் திரைப்படங்களை பார்த்தோம். j'ai créé qu'il était en vacances, அவர் விடுமுறையில் இருப்பதாக நான் நினைத்தேன். quand j'étais jeune j'ai joué le cricket, நான் சிறு வயது அல்லது இளமையாக இருக்கும் பொழுது கிரிக்கெட் விளையாடினேன். si j'avais une voiture je pouvais partir à Paris, என்னிடம் கார் இருந்திருந்தால் நான் பாரிஸுக்கு போயிருந்திருக்க முடியும். il était midi, மதிய வேளையாக இருந்தது. il était indien, venait d'arriver à Paris, désirait me voir, அவர் இந்திய நாட்டவர், பாரிஸுக்கு வந்திருந்தார், என்னை பார்க்க விரும்பினார். l'imperfect conjugationல நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னுடைய 101வது வீடியோவில் ப்ரீமியர் குரூப் நான் பல வெரைட்டியாக பிரித்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன இந்த imperfectல இந்த conjugation செட் பண்ணுறது ஒரு செட்டப் நான் சொல்லியிருக்கோம். அதாவது ப்ரெஸ்ஸானில் நூலை ஓஎன்எஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு conjugation அமைக்கிறது. அதில் ஒரு 2 வெரைட்டிக்கு மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இந்த imperfect conjugationல இருக்கும். பெரிய மாறுதல் ஒன்றும் கிடையாது. இதை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் அந்த ER குரூப்புக்கு எந்த வார்த்தைக்கு சேஞ்சஸ் வருதுன்றதை மட்டும்
முடிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருப்பது லே பசே ரசம், அதாவது இறந்த காலம். இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேச்சு நடையில் சமீபத்தில் முடிந்த அல்லது தற்சமயம் முடிந்த செயலை குறிப்பதற்காக பசே ரசம் பயன்படுத்தப்படுகிறது. இது அதிகமாக பேசுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது இறந்த காலத்தின் ஒரு வகையாகும். நாம் இப்போது அதனுடைய வாக்கிய அமைப்பு முறையை பார்க்கலாம். சுஜே வெனீர் வெர்புடைய பிரசன்ட் டென்ஸ், தே வெர்ப். இதற்கு அடுத்தபடியாக சேவோதே. தமிழில் எழுவாய், வாருங்கள் வினைச்சொல்லுடைய நிகழ்காலம், தே வினைச்சொல், செய்யப்படு பொருள். Le passé récent டென்ஸை பசே இமிடியா அல்லது பசே ப்ரோஷ் என்றும் அழைப்பார்கள். இதற்கு சில உதாரணங்களை இப்போது நாம் பார்க்கலாம். Je viens de manger. Je viens de manger. நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன்றது இப்போ நடந்த செயல். கொஞ்ச நேரத்தில் முன்னாடி தான் இந்த செயல் முடிஞ்சிருக்கும். இது நேற்று சாப்பிட்டதோ அல்லது அதுக்கு நாள் சாப்பிட்டதோ அதேமாரி உள்ள டென்ஸை இதில் நம்ம பயன்படுத்த முடியாது. இந்த பசே ப்ரோஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் பசே கம்போசிவ்க்கும் நடுப்புற பயன்படுத்துகிற ஒரு வகையான டென்ஸ் ஆகும். நம்ம தமிழில் இப்போ தான், அதாவது இங்கிலீஷில் ஜஸ்ட்டு முடிஞ்ச செயலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வகையான டென்ஸை தான் நம்ம பயன்படுத்தணும். இதனுடைய வாக்கிய அமைப்பு முறை, ஜே என்பது சுஜே, வியன் என்பது வெனீர் வெர்புடைய ப்ரெசன்ட் டென்ஸ், த என்பது காமனாக இதில் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை, மாஞ்சே என்பது இதனுடைய பிரதான வினைச்சொல் ஆகும். இதில் நம்ம வெர்போட முடிச்சிருக்கோம். சேவோதை பயன்படுத்தலை. அடுத்தடுத்ததில் நம்ம சேவோதை பயன்படுத்தும் போது அந்த உதாரணத்தை நம்ம பார்த்துக்கலாம். Tu viens de voir un lettre. Tu viens de voir un lettre. நீ ஒரு கடிதத்தை பார்த்தாய். Il vient de lire le journal. Il vient de lire le journal. அவர் செய்தித்தாளை படித்தார். Nous venons de boire le café. Nous venons de boire le café. நாங்கள் காஃபி குடித்தோம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது le future proche, அதாவது எதிர்காலம். இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கீழே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாக்கியத்தில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற டென்ஸில் 3 முக்கியமான டென்ஸு. அதில் ஒன்று இறந்த காலம், நிகழ்காலம், கடைசியாக எதிர்காலம். நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ப்ரெசன்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸும் ஃபியூச்சர் டென்ஸுடைய எப்படி பயன்படுத்துறது, அதோடைய அமைப்பு முறை என்னன்றதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, அதை போய் பார்த்துக்குங்க. இல்லை ஃபியூச்சர் சாம்பிளுக்கும் இல்லை ஃபியூச்சர் ப்ரோஸுக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. ஏதாவது ஒன்றுத்தை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக எதிர்காலத்துடைய வாக்கியத்தை ஈஸியாக அமைச்சிடலாம். நான் இந்த வீடியோவில் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபியூச்சர் சாம்பிளை விட ஃபியூச்சர் ப்ரோஸ் தான் பேசுகிறதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நாம் இல்லை ஃபியூச்சர் ப்ரோஸ் எந்த காரணத்துக்காக எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம்.
ஒரு செயல் உடனே நடக்கப் போகும் நிகழ்வை குறிப்பதற்கு அல்லது ஒரு செயலை எதிர்காலத்தில் குறிப்பதற்கு le future proche பயன்படுத்துகிறோம். இது பொதுவா நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நடுப்பற, அதாவது நிகழ்காலன்றது இப்ப நடக்கக்கூடிய ஒரு செயலு. எதிர்காலன்றது நாளைக்கோ அல்லது பின்னாடியோ நடக்கக்கூடிய செயலு. இந்த ஃபியூச்சர் ப்ரோஷ்ன்றது நிகழ்காலத்திற்கு உடனே நடக்கக்கூடியது. அப்படி அதே மாதிரியான சிச்சுவேஷன்ல நாம le future proche பயன்படுத்துறோம். இப்ப நாம அதனுடைய வாக்கிய அமைப்பு முறை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். sujet aller வெர்புடைய present tense, verb சேவோதே. இத தமிழ்ல எழுவாய், போ வினைச்சொல்லுடைய நிகழ்காலம், வினைச்சொல், செயப்படுபொருள். இப்ப நாம அதனுடைய எக்ஸாம்பிள் சிலதை நம்ம பார்க்கலாம். Je vais aller au cinéma. Je vais aller au cinéma. இதுல je என்பது sujet, அதாவது எழுவாய். வே என்பது aller வெர்புடைய present tense. aller என்பது வினைச்சொல், அதாவது வெர்பு. ஓ சினிமா என்பது சேவோதே. இதனுடைய தமிழ் அர்த்தம் நான் சினிமாவுக்கு போகப் போகிறேன் அல்லது நான் சினிமாவுக்கு செல்வேன். நான் சினிமாவுக்கு செல்வேன்றது ஃபியூச்சர் சாம்பிள், நான் சினிமாவுக்கு போகப் போகிறேன்றது ஃபியூச்சர் ப்ரோஷ். இந்த ரெண்டுத்தையுமே நாம இதில் யூஸ் பண்ணலாம். நான் போன வீடியோவில் ஃபியூச்சர் சாம்பிளுக்கும் இதே எக்ஸாம்பிளை தான் நான் அதில் எடுத்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதில் போய் நீங்கள் பாருங்கள். இந்த ரெண்டுத்தில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு 7 சுஜேவுக்கும் எப்படி அலே வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்குன்றத ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட நான் சொல்லியிருக்கேன். இப்போ நாம அடுத்தடுத்த எக்ஸாம்பிளை இப்போ நம்ம பார்க்கலாம். Tu vas jouer avec moi demain. Tu vas jouer avec moi demain. நீ என்னுடன் நாளை விளையாட வருவாய் என்று சொல்லலாம், வரப்போகிறாய் என்று சொல்லலாம். Il va vous aider. Il va vous aider. அவர்கள் உங்களுக்கு உதவுவார் என்று சொல்லலாம், உதவ போகிறார் என்று சொல்லலாம். Sophie va écrire une chanson. Sophie va écrire une chanson. சோஃபி ஒரு பாடல் எழுதுவார் அல்லது எழுதப் போகிறாள். Nous allons rencontrer la gare demain matin. Nous allons rencontrer la gare demain matin. நாம் நாளை காலை ரயில் நிலையத்தில் சந்திப்போம் அல்லது சந்திக்கப் போகிறோம். Vous allez acheter la télévision au marché. Vous allez acheter la télévision au marché. நீங்கள் தொலைக்காட்சியை சந்தையில் வாங்குவீர்கள் அல்லது வாங்கப் போகிறீர்கள். Ils vont organiser une fête. Ils vont organiser une fête. அவர்கள் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்வார்கள் அல்லது செய்ய போகிறார்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.